ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ தாங்க இந்த விஜய் பார்வதி, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதாங்க. அதுக்கு முன்னாடி பஸ்ட் அவுட் ஆனாங்க. டேய் என்னடா நினச்சிட்ருக்க, சூரியனை பார்த்து நாய் தண்டா குலைக்கும், அவ்வளோ முடிச்சிட்டாங்க. ஓ இதெல்லாம் நல்ல வார்த்தையா? இவர் என்னமோ நல்ல வார்த்தையாக பேசிட்டாரு. முதல்ல அடுத்தவங்களை பற்றி ஏங்க பேசுகிறீங்க? கேமாக பாருங்கள். என்னத்தை சொல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. விஜய் பார்வதி செம்மையாக கத்திருப்பாங்க. சபரி ஆதரெல்லாம் வந்துட்டு கன்சல்ட் பண்ணி இதுமே யாரும் பேச மாட்டாங்க விடு அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அமித் வந்துட்டு சூப்பராக பேசியிருப்பார். ஒரு நல்ல நண்பர் மாதிரி உட்காந்துருப்பார். ஏன் பார்வதி நீ ஃபீல் பண்ணுற? இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, வெளியில் எப்படி போயிருக்குன்னு தெரியல. ஏன் பார்வதி, இப்போ எனக்கும் உனக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதில் என் ஒய்ஃப் வந்துட்டு அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க, புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னல. அதே தானே உனக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன் உங்கள் வீட்டில் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? இல்லை புரிஞ்சுப்பாங்க, அப்புறம் என்ன? இல்லை இவன் கூட வேறு ஒரு ஃபீலிங்ஸில் போயிட்டுருக்கு கமருதீன் கூட, அதை எப்படி தப்பாக நினைப்பாங்கன்னு தெரியல. எங்கள் அண்ணன் என்ன நினைப்பான்னு தெரியல, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, அதனால தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான் விடு, அப்புறமா உடனே மாறுறாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஒரு ட்ரிப்பே கலக்கலன்னு இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது, டேய் அமித் செம்மையாக நீ பண்ணடா, என்னடா அந்த கேஸை அப்படி அக்குறானு வேறு பிரிக்கிற, கையை குறா அடிக்கிறாங்க. நேற்றுலாம் நீ என் கேஸ்க்கு வந்ததுன்னா பிரித்து மேய்ஞ்சிருப்ப போலக்கடா, ஒன்றை போய் நான் தப்பாக நினச்சிட்டான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆமாம் பாரு, நீ என்கிட்ட மட்டும் நீ கொடுத்துருந்தனா நேற்றுலாம் அந்த டிஸ்பிரேட்டுன்ற ஒரு வார்த்தைக்கே நான் கலாய்ச்சிருப்பேன். நீ என்ன மிஸ் பண்ணிட்ட. ஏய் சூப்பரா டேய் அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. என்னடா இது, இந்த கேரக்டருப்பா பயங்கரமாக பேசினாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு வந்து வினோத் வந்து கூப்பிட்டார், உள்ளே ஒரு பிரச்சனை ஓடிருக்கு வாங்க அப்படின்ட்டு. உள்ளே போனாங்க, திரும்ப டான்ஸ் ஆடினாங்க, அவ்வளோதான் வெண்ட் அவுட்டு. என்ன மேட்டர்னா இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்தையுமே அப்பப்போ கொட்டிடணும். உள்ளுக்குள்ளே வச்சோன்னா கண்டிப்பாக அது ஒரு மன அழுத்தமாக மாறும். அதைத்தான் வந்து டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எதையுமே வந்து விண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. எது கோவம் வருதா சொல்லிவிடுங்க. கோவத்தை உள்ளே வச்சுட்டு திரும்ப பண்ணும்போது என்ன ஆகுது, அது ஒரு இடத்துல வெடிக்குது. கோவம் வருதா, அழுக வருதா, வெளியில் எல்லோரும் கூட அழுகிறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கா, இந்த நம்ம 4 ரூம் செவத்துக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மூணுண்ணா ஓன்னு அழுதண்ணா, முடிஞ்சுண்ணா, வெளியே வந்தண்ணா, ஜாலியாக முடிஞ்சு போச்சு. அதை தான் அந்த பொண்ணு பண்ணுது. நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சூப்பர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் சான்ஸே இல்லை. அதனால தான் பூர்ணிமாலாம் பாருங்கள் வந்து அது எப்படிங்க கண்ணில் அடிபட்டு நத்தக்கண்ணியாக வந்து நின்னீங்க. சீரியஸாக நத்தக்கண்ணி, அப்புறமா என்னது இன்னும் நிறைய கேரக்டர் எல்லாம் கண்ணை வச்சே சான்ஸ் இல்லை. ஸோ இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.